தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நாம் தவ காலத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த தவ காலம் என்பது கடவுளுடைய அன்பை நாம் சுவைக்கின்ற காலம். கடவுளுடைய அன்பை நாம் நிறைய சுவைத்து கொண்டு தான் இருக்கிறோம். நாம் பிறந்த நாளிலிருந்தே ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். இதோ உன் தாய் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். கடவுளுடைய நினைப்பிலே, எண்ணத்திலே நாம் ஏற்கனவே இருக்கிறோம். அவரே நம்மை மனிதராக பிறக்கச் செய்தார். நமக்கு அவருடைய உயிர் மூச்சை கொடுத்தார், அவருடைய சாயலை கொடுத்தார், அவருடைய உருவத்தை கொடுத்தார், அவருடைய ஞானத்தை கொடுத்தார், அவருடைய ஆசீர்வாதங்கள், விண்ணக ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு கொடுத்தார். ஏன், இந்த பூமியே ஆண்டவராகிய கடவுள் படைத்து நமக்கு கொடுத்தார். இதில் இருக்கிற புற்பூண்டுகள், விலங்குகள், பறவைகள், ஏன் நீர்நிலைகள் எல்லாம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு படைத்து கொடுத்த ஒரு அன்பின் பரிசு. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஆனால் பல சமயங்களில் அந்த அன்பை பெற்று அனுபவித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஊதாரி மைந்தனை போல விலகி போய்விடுகின்றோம். அந்த ஊதாரி மைந்தனுக்கு இந்த தந்தையின் அன்பை விட வேறு எதிலோ நாட்டம் அதிகம் ஏற்பட்டு விட்டது. இந்த தந்தை தான் சொத்து கொடுக்கிறார். அவன் வெளிநாட்டிற்கு போக வேண்டும், தந்தையை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்கிற பொழுது கூட, உன் சொத்து எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அன்பு எனக்கு தேவையில்லை என்று சொன்ன அந்த ஊதாரி மைந்தன் உன்னுடைய சொத்து, உன்னுடைய பணம், உன்னுடைய அந்த சொகுசு எனக்கு தேவையில்லை என்று சொல்லவில்லை. எனக்கு பிரித்து கொடு என்று கேட்டு அதை வைத்து கொண்டுதான் வெகு தொலைவு பயணப்பட்டான். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நாமும் கூட யோசித்து பாருங்களேன். நம்மோடு வாழுகிற மனிதர்கள் எத்துணை பேர் எத்துணை வகையான ஆற்றல் இல்லாதவர்களாக, திறமை இல்லாதவர்களாக, ஏன் உடல் உறுப்புகள் இல்லாதவர்களாக, இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு வழி இல்லாதவர்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கோ ஆண்டவர் இந்த அளவு எழும்பி நிற்பதற்கு, இந்த அளவு வாழ்வை வாழ்வதற்கு அருளும் ஆற்றலும் தந்திருக்கிறார். யார் பெரிது யார் சிறிது என்பதல்ல, ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன் வலக்கரத்தில் பொறித்து வைத்திருக்கிறார். உன் பெயர் என் கரத்தில், வலக்கரத்தில் இருக்கிறது. நான் பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது, பிறரோடு கையாட்டி பேசினால் கூட உன்னுடைய பெயர் என் உள்ளங்கையில் இருக்கிறது. இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறார். அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட அந்த ஊதாரி மைந்தன் போய்விட்டான். ஆனால் திரும்பி வந்தான். அதில்தான் அந்த தந்தையின் அன்பு அவனுக்கு புரிந்தது. அதுபோல நாமும் கூட இந்த தவக்காலம் 40 நாட்கள் கடவுளின் அன்பை உணர்ந்து திரும்பி வருகின்ற நாட்களாக கொள்ள வேண்டும். எனவே நாம் சொல்ல வேண்டிய முதல் வார்த்தையே அந்த ஊதாரி மைந்தன் சொல்லுவான், அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை பிரிந்து அலைந்து விட்டேன். அந்த வார்த்தை தான் அவன் அங்கேருந்து மனப்பாடம் பண்ணிட்டு வரான். என் தந்தையிடம் போவேன், என் தந்தையிடம் போய், அப்பா, நான் பாவம் செய்தேன், நான் குறை செய்தவனாய் மாறிவிட்டேன், நான் குற்றம் செய்தவனாய் மாறிவிட்டேன், உமக்கு எதிராகவும் விண்ணகத்துக்கு எதிராகவும் நான் இப்போது குற்றவாளியாய் பாவியாய் நிற்கிறேன். உம்முடைய பிள்ளை என்று கருதப்பட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நீர் சொல்லி உம்முடைய வேலையாட்களில் ஒருவனாக உமது வீட்டிலே, ஏன் இதைத்தான் தாவீது அரசர் சொல்லுவார், ஆலயத்திலே ஒரு சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ அருள் செய்த இறைவா, உம்முடைய திருப்பிரசன்னத்தில் எனக்கு இடம் கிடைக்காமல் போகுமோ? நான் பாவிதான், பலகீனன்தான், உம்மை விட்டு பிரிந்து போனவன்தான். ஆனால்
சிட்டுக்குருவியை விட நான் மோசமா? ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பு கொடும், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய அன்பிலே ஏற்றுக்கொள்ளும். இந்த தாவீதின் மனநிலையை எடுத்துத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊதாரி மைந்தனுக்கு சொல்லுவார். அவனுடைய வார்த்தைகளில் இயேசு நமக்கு கற்றுத்தருவார். தந்தையை பார்த்து சொல்லுங்கள், அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை மறந்து சென்றேன். பயங்கரமான ஒரு 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 நிலை, அந்த மைண்ட் செட் நமக்கு இப்போது வர வேண்டும். அத்தகைய ஒரு மனப்பாங்கு, மன உள்ளம் வர வேண்டும். தவகாலத்திலே ஆரம்பத்திலே நமக்கு ஆண்டவர் யாரையோ இன்றைக்கு நினைவுபடுத்தவில்லை, ஊதாரி மைந்தனை நினைவுபடுத்தி இருக்கிறார். அன்பு குழந்தைகளே, நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை நாம் இந்த நேரத்தில் நினைக்க வேண்டும். அப்படியே அந்த ஊதாரி மைந்தனை மாதிரி மாறுங்க. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே கண்ணை மூடிக்கோங்களேன். கண்ணை மூடிட்டு ஏதோ அந்த ஊதாரி மைந்தனை போல நம்மை நினைத்து கொள்வோம். அந்த ஊதாரி மைந்தன் தந்தையை விட்டு விலகி போனான். நாமும் கூட பல்வேறு சுகங்களுக்காக, பல்வேறு காரணங்களுக்காக, பல்வேறு ஆசைகளினால் உந்தப்பட்டவர்களாய், தூண்டப்பட்டவர்களாய், அல்லது கோபம், வெறி போன்று நம்மை அறியாத சாத்தான் நமக்குள் இருந்து நம்மை இயக்கிய ஒரு தீமையினால் அந்த தந்தையை விட்டு அப்படியே போயிட்டோம். எங்கேயோ போயிட்டோம், எங்கேயோ இருக்கிறோம். ஆனால் அங்கே நிம்மதியாக இருக்கிறோமா? அங்கே பெரிய சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லை. போன இடத்திலே தந்தையின் அன்பை பிரிந்து போன நாட்களிலிருந்து நமக்கு வலிக்கு மேல் வலி, வேதனைக்கு மேல் வேதனை, நம்முடைய நெஞ்சம் நொறுங்குண்டு கிடக்கிறது. அந்த ஊதாரி மைந்தனை பாருங்க, என்னெல்லாமோ பண்ணிட்டு கடைசியில் பன்றிகள் பக்கத்திலே போய் இருக்க வேண்டிய ஒரு நிலை. அது இழிநிலை, அவ்வளவுதான். அந்த அன்பை உதறிவிட்டு, அந்த கடவுளை மறந்துவிட்டு, நான் கால் போன போக்கிலே, கண் போன போக்கிலே, என் மனம் போன போக்கிலே போனதால் என் குடும்பம், என் வாழ்வு எவ்வளவு சுமைப்பட்டு நிற்கிறது, எவ்வளவு துன்பப்பட்டு நிற்கிறது. அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வலியெல்லாம் கொண்டு வாங்க, உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் கொண்டு வாங்க, உங்களுடைய கண்ணீரை எல்லாம் கொண்டு வாங்க. ஆண்டவர் அந்த கண்ணீரை வீணாக்க மாட்டார். தோள்பையில் சேர்த்து வைத்து சொல்வார், என் அன்பு குழந்தாய், இதோ என் அன்பை முன்னிட்டு, நீ வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் முன்னிட்டு நான் உனக்கு பெருங்கொடைகளை தருவேன். உன் பாவத்திற்காக நீ மனம் வருந்தி விட்டாயே, அப்பா நான் தவறு செய்தேன் என்று நீ குரல் எழுப்பி அழுது விட்டாயே, தந்தையே நான் பாவம் செய்து விட்டேன் என்று நீ வருந்தி விட்டாயே, மனம் வருந்தி விட்டாயே, நான் உன்னை என்னுடைய ஆட்டுக்குட்டியோடு சேர்த்து கொள்ளுகிறேன். நல்லாயனாய் என் மந்தையிலே உன்னையும் சேர்த்து கொள்ளுகிறேன். இதோ காணாமல் போன ஆடு போல, ஊதாரி மைந்தனை போல எங்கேயோ நிற்காதே, வா வா, திரும்பி வா, திருந்தி வா, இந்த தந்தையின் இல்லத்தை தேடி வா. 40 நாட்கள் உனக்காக இதோ இந்த ஆலயத்திலே காலை 11 மணி முதல் 12 மணி வரை 40 நாட்களும் ஆசீர்வாதம், நற்கருணை பாத்திரம், நற்கருணை ஆண்டவர் கரம் விரித்து நமக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை செய்ய இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை மாலை திருப்பலி, எங்கோ வேலைக்கு சொல்கிறோம், எங்கோ இருக்கிறோம், எதையோ பார்த்து விட்டு வந்தோம். இதோ இந்த திருப்பலியிலே வெள்ளிக்கிழமைகள் சிலுவை பாதை இயேசுனுடைய அந்த சிரசில் அடிக்கப்பட்ட முள்ளையும், கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணியையும் இதோ தியானிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். சொல்லுங்க, இயேசுவே என் தகப்பனே, எல்லா நிலையிலும் உமது அன்பை நான் தியானிக்க இருக்கிறேன். அப்பா நான் தவறு செய்தேன், என் பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று என்னையே நான் வருத்தி கொண்டு, என்னையே நான் குறைத்து கொண்டு, என்னையே நான் தாழ்த்தி கொண்டு அந்த ஊதாரி மைந்தனை போல உன் பாதத்திலே வந்து நிற்க ஆசைப்படுகிறேன். அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும். அவருடைய பாதத்தில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை தான், அப்பா நான் தவறு செய்தேன், உம் அன்பை பிரிந்து சென்றே, நான் கெட்டலைந்து திரும்பி வந்தே, எமை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா நான் தவறு செய்தே, உம் அன்பை உதறி சென்றே,
நான் கெட்டலைந்து திரும்பி வந்தேன். எமை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், எமை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், எமை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், எமை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பு குழந்தைகளே, அந்த வார்த்தை இதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா, நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? உம் கரம் பிடித்து வளர்ந்த பிள்ளை இல்லையா? இதோ இந்த பாவத்தினால், இந்த சாபத்தினால், இந்த நோயினால், இந்த துன்பத்தினால், இந்த வலியினால், இந்த வேதனையினால் நான் என்ன துடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு குழந்தை இதோ நோயில் படுத்திருக்கிற பொழுது அந்த தாயும் தந்தையும் இதோ போகட்டும் என்று விட்டு விடுவார்களோ? என்னை படைத்தவரே, என் அன்பு தகப்பனே, என் ஆண்டவரே, என் இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா? ஒரு வாக்கு கொடுத்தீரே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று சொன்னீரே. ஆறுதல் தேடி நிற்கிற உமது பிள்ளையாய் இருக்கிறேன், ஆறுதல் தேடி நிற்கிற உமது பிள்ளையாய் இருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அந்த ஆறுதலை எனக்கு தாரும். சுமை சுமர்ந்து சோர்ந்து போய்விட்டேன், உள்ளமெல்லாம் சோர்ந்து போய்விட்டேன், உடலெல்லாம் சோர்ந்து போய்விட்டேன். அன்பு குழந்தைகளை, அப்படியே ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க. இதோ இந்த நாளில் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்கிற பொழுது நம்முடைய உள்ளம் அந்த சுமையில் இருந்து அப்படியே வெளியில வரணும். சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்று அந்த ஆறுதல் வார்த்தை என்னை என்று உம்மிடத்தில் சேர்த்ததையா. சுமைகளில் சோர்ந்தோரே என்னிடத்தில் வாரும் என்று அந்த ஆறுதல் வார்த்தை என்னை என்று உம்மிடத்தில் சேர்த்ததையா. அப்பா, நான் தவறு செய்தேன், உம் அன்பை பிரிந்து சென்றேன். நான் கெட்டலைந்து திரும்பி வந்தேன். என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இந்த நேரத்திலே நமக்கு தேவை. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த 40 நாளும் இந்த ஊதாரி மைந்தனை மண்டைக்குள் வச்சுக்கோங்க. இந்த பாடலை இப்போது பாடல் குழுவோடு இணைந்து தயவு செய்து எல்லாரும் பாடணும் ஒரு தடவை. இது பாட்டு மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நமது மூளையில், இந்த சிந்தனையில், நாம் போகிற இடத்துல வர்ற இடத்துல எல்லாம் ஒரு இடத்தில் கூட நான் இனி தவறி போகக்கூடாது. இந்த 40 நாட்களும் என் பாவங்களுக்காக கண்ணீர் சிந்தி அழுது, என் துன்பத்திற்காக, என் துயரத்திற்காக ஆண்டவர் பாதத்தில் அந்த ஊதாரி மைந்தனை போல வந்து, ஐயா, என் நிலையை பாரும், என் அழுக்கை பாரும், என் அசிங்கத்தை பாரும், என் அவமானத்தை பாரும், என்னுடைய இந்த இக்கட்டான நிலையை பாரும். நான் உம்முடைய பிள்ளை, திரும்பி வந்து விட்டேன், உம் பாதத்தில் வந்து நின்று விட்டேன். நீரே என்னை மீட்க வேண்டும், நீரே என் கரம் பிடிக்க வேண்டும் என்று. எனவே இப்போது பாடல்களோடு இணைந்து இந்த பாட்டை எல்லாரும் ஒரு முறை நிறைவாக பாடி நாம் அப்படியே வாசகங்களுக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்து பாடுவோம். நல்ல கை தட்டி அப்படியே உள்ளத்தில் ஆண்டவரை நினைத்து நம்முடைய துன்பம், துயரம், சோகம், வலி, வேதனை, இக்கட்டு, இன்னல் எல்லாவற்றுக்கும் விடை கிடைக்கணும். இதோ இந்த வார்த்தையினாலேயே விடை கிடைக்கணும். அந்த ஊதாரி மைந்தனுக்கு விடை கிடைத்தது போல விடை கிடைக்கணும். இணைந்து பாடுவோம். Thank you.
கண்டிப்பாக ஆறுதல் உண்டு. இயேசுவே ஆறுதல் தரவில்லை என்றால் நமக்கு ஆறுதலுக்கு வழியே இல்லை. இந்த 40 நாளிலே அந்த ஆறுதலை நாம் பெற்றுவிட வேண்டும். நம் சுமைகள் இறக்கப்பட வேண்டும். நம்முடைய சோகமும் வேதனையும் கலைந்து போக வேண்டும். அன்பை உதறி சென்றே கட்டளைந்து திரும்பி வந்தே என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான், என்னை கண்பாரும் முந்தன் பிள்ளை நான். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, இச்சாம்பலிலிருந்து மீண்டெழும்புவதற்காய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இத்தவ காலத்தின் ஆரம்ப நிமிடங்களை உம் பாதத்தில் ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வை, புதிய பாதையை திறந்து வைப்பதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறைவார்த்தைகள் அதிகாரம் 2 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படைகளையும் நிர்மப்படைகளையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள்
கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனம் 20 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகின்றார்.
ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்கிறார். நீங்கள் கடவுளமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றைய மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து தூத்துக்குடியை சார்ந்த ஜோசப் ஜார்ஜ் அவர்களது 9வது வருட நினைவு நாளில் அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். வீரபாண்டியன் பட்டணத்தை சார்ந்த பனிமயம் பெரிஸ் 21வது வருட நினைவு நாளில் அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கார்மெல் ராஜா 43வது வருட நினைவு நாளில் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த வாசகங்களுக்குள் நாம் இப்போது செல்கின்றோம். அதில் அந்த கடவுள் நமக்கு சொல்லுகிற அன்பை, அவரது அந்த அன்பிற்காக நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் நமக்கு உணர்த்த வேண்டும் என்றும், தூய ஆவியானவர் நமக்குள் செயல்பட்டு இந்த காரியங்களை புரிந்து கொண்டதை இந்த 40 நாட்களும் செயலாற்றுகின்ற ஒரு உற்சாகத்தின் ஊற்றின் வலிமையின் ஆவி நமக்குள் எழும்பி நிற்க வேண்டும் என்றும் நாம் ஜெபித்த வண்ணம் செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 6வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 16 முதல் 18. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது உங்களது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்களும் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக
மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த தவ காலத்தில் ஆரம்பத்தில் ஊதாரி மைந்தன் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து நாம் எப்படி என்ன நிலையில் இருக்கிறோம், கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையில் ஏற்பட்டிருக்கிற அந்த விரிசலை நினைத்து இனி அப்படிப்பட்ட ஒரு பிரிவு நிலையில் நான் இருக்கப் போவதில்லை, விலகிய நிலையில் நான் இருக்கப் போவதில்லை, என் தந்தையோடு என் கடவுளோடு எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த உயிர் மூச்சோடு நான் இணைந்து தான் இருக்கப் போகிறேன், அவரது அன்பிலிருந்து ஒரு நாளும் இனி என்னை யாரும் பிரிக்க முடியாது என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுத்திருக்கிறோம். உண்மையிலேயே எல்லோரும் சிறப்பாக ஜெபித்தீர்கள். யாருமே வேறு யோசனைகளுக்கோ வேறு சிந்தனைகளுக்கோ செல்லவில்லை. இந்த வளாகம் முழுவதிலும் ஆவியானவர் இறங்கி வந்து நம் எல்லோரையுமே உள்ளே ஒரு உத்வேகப்படுத்தி இருக்கிறார், ஒரு தூண்டுதல் கொடுத்திருக்கிறார். அன்பு குழந்தைகளே, இந்த தூண்டுதல் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 காரியங்கள் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய நாட்டிலே சொல்வார்கள், தத்துவத்திலே 3 வழிகள் அல்லது 3 மார்க்கம் என்று சொல்வார்கள். கர்ம மார்க்கம் என்பது செயல் வடிவம் கொண்ட ஒரு வழி, அதுவும் இறைவனை போய் சேரும். 2வது ஞான மார்க்கம் என்று சொல்வார்கள். பட்டினத்தார் போல எல்லாம் மாயை, எல்லாம் பொய் என்பதை உணர்ந்த நிலை, இறைவன் தவிர மற்றெல்லாம் ஏமாற்று நிலை. ஒரு கடலில் அலை அடிக்கிறது என்றால் அலை நிரந்தரமல்ல, அந்த அலை மீண்டும் தண்ணீராய் மாறி நிற்கும். கடலின் அமைதிதான் நிரந்தரம். அதை அறிந்துவிட்டால் இந்த உடல், இந்த உலக வாழ்க்கை எல்லாம் சமப்பட்ட நிலையில் நிற்கும். நம்மால் அப்படி வாழ முடியும். அதற்கான புத்தி, அதற்கான ஞானம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி இறைநிலை, முக்தி நிலை அடைகிறவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆனால் இந்த ஆண்டு நாம் பக்தி என்கின்ற, பாசம் என்கின்ற, இறை அன்பு என்கின்ற ஒரு நிலையை, ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை கடைபிடிக்க முயற்சி செய்ய பங்கு தந்தை என்கின்ற முறையிலே நான் உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத்தான் இந்த ஊதாரி மைந்தனை எடுத்தோம். அந்த அன்பை உணராதது தான் ஊதாரி மைந்தனுடைய தவறு. அந்த தந்தையின் அன்பை உணர்ந்த நொடி அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எவ்வளவு நல்லவர்னா, என் தந்தை எவ்வளவு உயர்ந்தவர் என்றால் வேலையாட்களுக்கு மிகுதியாய் கொடுப்பார். ஆனால் நானோ உரிமை பிள்ளை, அன்பை மறந்து விலகி ஓடி வந்த காரணத்தினால், என் தந்தையை விட்டுவிட்டு அகன்று வந்த ஒரே காரணத்தினால் இந்த சோகத்தின் நிலையில், இந்த இழி நிலையில், இந்த வருத்தத்தின் நிலையில் பன்றிகளோடு விலங்குகளோடு அந்த விழிப்புணர்வு அடைந்த நிமிடம் அவனுக்கு அவன் தந்தையின் மீது அப்படியே அன்பு பொங்கி வருகிறது. பிரியமானவர்களே, கடவுள் அன்பாய் இருக்கிறார். இதுதான் ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த வாக்கியம். கடவுள் எப்படிப்பட்ட அன்பானவராக இருக்கிறார் என்று நாம் திருப்பாடலில் வாசிக்க முடியும். திருப்பாடல் 36 7வது வசனம் ரொம்ப சிறப்பான முறையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளே, உமது பேரன்பு உயர்ந்தது, மேக்னானிமஸ். அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாத அந்த அளவிற்கு அது மகிமை பொருந்தியது. அந்த அன்பு தான் இந்த தவக்காலம் 40 நாட்களும் நாம் உள்ளுக்குள்ளே சுவைக்க போகிறோம், மீண்டும் மீண்டும் தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். அந்த அன்பின் கதாபாத்திரங்களை விவிலியத்தில் கொண்டு வரப்போகிறோம். அந்த அன்பு ஏன் சிறந்தது, உயர்ந்தது அல்லது மகிமை பொருந்தியது அப்படின்னா, அடுத்த வரியிலே தாவீது சொல்லுகிறார், உம் ரெக்கைகளின் நிழலில் நீர் எங்களுக்கு புகலிடம் தருகிறீர்.
ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன் முந்தானையில் மூடிக்கொள்வது போல, தன்னுடைய மார்போடு அரவணைத்துக் கொள்வது போல, ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை தன் ரெக்கைகளுக்குள் பாதுகாத்துக் கொள்வது போல எப்படிப்பட்ட ஒரு அன்பு ஒப்பிடப்படுகிறது என்றால், தாவீது மாதிரி இருந்து பார்த்தாதான் கடவுளின் அன்பு நமக்கு புரியும். தாவீது ஒதுக்கப்பட்டவன், குடும்பத்திலும் அப்படித்தான். சாமுவேல் வருவார் அபிஷேகம் செய்வதற்கு. எல்லா பிள்ளைங்களும் வரும், தாவீதை கூப்பிட்டுருக்க கூட மாட்டாங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் இல்லை, குப்பை. ஆனால் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். சவுல் கொல்ல விரட்டி கொண்டே இருந்தான் வாழ்நாள் முழுக்க. பிறகு அரசனானார். அரசனான பொழுது சுற்றிலும் போர் போர் போர். தாவீது அரசாட்சி காலத்திலெல்லாம் சண்டை, ஒரே போர் போராட்டம். கடைசியாக நிம்மதியாக உட்காரலாம்னு ஒரு அரண்மனையை கட்டி உட்கார்ந்தார்னா, அவர் பையன் அப்சலோம் அவரை கொல்ல விரட்டினான், பாலைவனத்தில் ஓடினார். தாவீது சொல்கிறான், டே எனக்கு இது புதுசு இல்லைடா, என் வாழ்நாள் முழுக்க கண்ணீரும் கவலையும் தான், என் வாழ்நாள் முழுக்க எனக்கு துன்பமும் துயரமும் தான். ஆனால் எனக்குள்ளே இந்த கடவுளின் அன்பை பற்றி நினைக்க நினைக்க நான் உயிர் வாழ்கிறேன். கடவுளின் அன்பை தியானிக்க தியானிக்க நான் உயிரோடு இருக்கிறேன், ஆற்றலோடு இருக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கோ தாவீது செத்து போயிருப்பான். அதைத்தான் தாவீது சொல்கிறான். அன்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னா, புகலிடம் தருகிற அன்பு, தாய் அன்பாய், அரவணைக்கின்ற அன்பாய், என்னை பாதுகாக்கின்ற அன்பாய். பிரியமானவர்களே, இந்த அன்பை ஊதாரி மைந்தன் உணர்ந்ததால் தான் தந்தையிடம் தஞ்சம் புகுவதற்காக ஓடோடி வந்தான். இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் அத்தகைய ஒரு அன்பை வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களையும் இயேசு கிறிஸ்து பல்வேறு இடத்தில் சொல்வார். குறிப்பாக இந்த சிலுவையில் தொங்கிய அன்பு, நமக்காக உயிரை கொடுத்த அன்பு. பிரியமானவர்களே, இந்த அன்பை நினச்சி நம்ம பெருசாக உருகலைன்னா, இதை விட பெரிய அன்பு உங்களுக்கு யார் காட்டிட முடியும்? இதை விட பெரிய அன்பு உங்களுக்கு யார் கொடுக்க முடியும்? அந்த அன்பிற்காக, நம்மீது கொண்ட அன்பிற்காக இயேசு உயிரை கொடுத்தார். எனவே தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், எபேசியருக்கு எழுதின கடிதம் 2வது அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்திலே அருமையான ஒரு வாக்கை தருகிறார். நாமோ இறந்து போய்விட்டோம், பாவத்தினாலும் பலகீனத்தினாலும் இந்த தந்தையிடமிருந்து விலகி போனதாலும் இறந்து போய்விட்டோம். ஒன்றுமே இல்லை, உள்ள எதுவுமே உற்சாகமாக இல்லை, நிறைவாக இல்லை. அப்படி இறந்து போய் கிடக்கின்ற ஒரு ஆன்மா, ஒரு உயிர், ஒரு உடல், ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை இந்த கிறிஸ்துவினுடைய அன்பை தொட்டதனால் உயிர் பெற்றது. எனவே நம்மை உயிர் பெற்றெழச் செய்வதற்காக சிலுவையிலே இயேசு கொடுக்குறார். இந்த ஊதாரி மைந்தன் கதையில் பாருங்கள், அந்த தந்தை அதை சொல்வார், எப்பா உன் தம்பி அவன் இறந்து போயிருந்தான், என்ன கல்றையிலே இருந்தால் லாசர் மாதிரி இல்லை. ஆனால் தந்தை சொல்கிறார், உன் மகன், என்னுடைய மகன், உன்னுடைய தம்பி அவன் இறந்து போயிருந்தான், உயிர் பெற்று எழுந்துள்ளான். இந்த வசனத்தை தான் எபேசியர் புத்தகத்திலே பவுலும் பிரியமானவர்களே இயேசுவோடு, இந்த விவிலியத்தோடு, பழைய ஏற்பாட்டோடு, புதிய ஏற்பாட்டு பகுதிகளோடு நாம் அப்படியே உள்ளாடி கிடக்கணும். இந்த தவ காலத்தில் தயவு செய்து அதனால தான் நிறைய வாசிக்கணும். இயேசுவின் அன்பை பற்றி முடிந்தால் இயேசு சிலுவையில் பாடுபட்டதை கடைசி 3 நாள் வாசிப்போம்ல. தவ காலத்தினுடைய அந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வாசிக்கிறோம்ல, மீண்டும் 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 வீட்டில் ஒரு 100 தடவையாவது வாசிங்க. இயேசு காட்டி கொடுக்கப்பட்டதிலிருந்து, கெத்சமனி தோட்டத்திலே காட்டி கொடுக்கப்பட்டதிலிருந்து அவருடைய அந்த மரணம் வரை தயவு செய்து வேறு எந்த பகுதியை உங்களுக்கு வாசிக்க புரியலைனாலும் தெரியலைனாலும் அல்லது அது நமக்கு வழிக்கு வரலைனாலும் தயவு செய்து இயேசு கெத்சமனி தோட்டத்திலே இந்த ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை. ஏனென்றால் இயேசுவின் அன்பை நாம் மறந்தால் நாம் மனுஷனே கிடையாது. இயேசுவின் அந்த கல்வாரி அன்பை நம்முடைய உள்ளம் சுவைக்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்திலே நிச்சயமாக நிறைவும் நிம்மதியும் வரவே வராது, வரவே வராது. அதனால தான் அந்த பெண்மணி, எந்த பெண்மணி, அந்த இயேசுவினுடைய பாதத்தில் வந்து ஒருத்தி கண்ணீரால் அழுது அழுது கழுவிக்கிட்டு தன்னுடைய கூந்தலால் தொடச்சிட்டே முத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாள். அப்போ இருக்கவங்களாம் சொல்லுவான், ஐயோ அவள் பாவி, இயேசுவை அவங்களுக்கு தெரியலையா, என் விருந்துக்கு கூப்பிட்டவனே சொல்லுவான். அப்போது இயேசு அழகாய் சொல்லுகிறார், சிமியோன் நான் உன்ட்டு ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லுப்பான்னு ஒரு கதையை கேட்டுட்டு
அருமையாக லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வசனம் 47வது வசனம், இந்த பெண் அதிகம் அன்பு செய்ததால் இவளுடைய எல்லா பாவங்களும் எல்லா குறைகளும் மன்னிக்கப்பட்டன. உலகத்தில் என்னை பற்றி எங்கெல்லாம் பேசுவார்களோ அங்கெல்லாம் கடவுளின் அன்பு பேசப்படுவது பெருசில்லை, இந்த பெண்ணின் அன்பும் பேசப்படும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இந்த கல்வாரி அன்பை நினைத்து நாம் பாட இருக்கிறோம். இயேசுவின் அன்பை நாம் மறந்துடக்கூடாது என்பதை நினைத்து நாம் இப்போது உருக இருக்கிறோம். அப்படியே கண்ணை மூடிக்கோங்க, தயவுசெய்து கண்ணை மூடிக்கோங்க. பிரியமானவர்களே, சிறப்பாக அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. இயேசுவின் அன்பை மறந்துடுவாயோ அப்படின்னு நம்ம உள்ள சொல்லுங்க. என் மனமே இயேசுவின் அன்பை மறவாதே, என் உள்ளமே இயேசுவின் அன்பை மறவாதே. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. பிரியமானவர்களே, அந்த அன்பை மறந்துடக்கூடாது. அந்த அன்பை மறக்கக்கூடாது. அப்படின்னா அது அளவில்லாத அன்பு, அது அதிசயமான ஒரு அன்பு. நாம் பாவம் செய்திருந்தாலும், பலகீனத்தோடு இருந்தாலும், குறையோடு இருந்தாலும், அவரை மறந்து போய் சென்றாலும், அவரை விலகிவிட்டு போனாலும், ஊதாரி மைந்தனை போல காணாமல் போனாலும், வேண்டுமென்றே ஒரு பாவம் செய்தாலும் கூட இதோ அந்த அன்பு நம்மை தேடி தேடி வருகின்ற அன்பு, உதறி தள்ளினாலும் தேடி தேடி வருகின்ற அன்பு. கல்வாரி மலையிலே அந்த கண்ணீர் சொல்லுகிறது, கல்வாரி மலையிலே நிற்கின்ற அந்த உயர்ந்த அன்பு நமக்கு சொல்லுகிறது, அந்த அன்பை மறந்து விடாதே. அந்த அன்பை மட்டும் மனசுல கொண்டா, அந்த அன்பை மட்டும் மனசுல கொண்டா, அந்த அன்பு மட்டும் உங்களுக்குள்ள இருக்கட்டும். உங்க குடும்பம் முழுவதிலும், உங்கள் வீடு முழுவதிலும் இன்னைக்கு ஆறுதல் தரப்போகின்ற அன்பு இந்த அன்பு தான். அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, களங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை கண் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. பிரியமானவர்களே, அந்த அன்பினால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார். அந்த அன்பினால் தான் அது மனித உருவம் எடுத்தார். அவர் கடவுள், அவர் ஒரு இறைவன், இறை தன்மையில் இருக்கிறவர். ஆனாலும் கூட நமக்காக மனித உரு எடுத்தார். வேற ஒன்றுமே கிடையாது. பிரியமானவர்களே, மனித உரு நமக்காக எடுத்தது சிலுவை சுமப்பதற்காக, அந்த சிலுவையிலே தனது தெய்வீகத்தின் அன்பை வெளிக்காட்டி விடுவதற்காக. இதோ நமக்காக பாடுகள், எத்தனை பாடுகள் பாருங்கள். கரங்களிலே ஆணி, இதோ தலையிலே முள்முடி, விழாவிலே இறுதியாக இதோ ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி நிமிடத்தில் கடைசி சொட்டு அந்த தண்ணீரையும் இரத்தத்தையும் கூட நமக்காக கொடுத்து விட்ட அந்த தன்மை எனக்காக மனுவுரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக உயிரை தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை.
என்னுடைய அன்பு குழந்தைகளே, எல்லோரும் அப்படியே எழுந்து நிற்போம். இப்போது சாம்பல் பூசப்பட இருக்கிறது. அப்படியே எழுந்து நிற்போம். எனவே சாம்பல் பூசுவதற்காக நாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சாம்பல் பூசப்படுதல் ஒரு அடையாளம், வேறொன்றுமல்ல. ஆண்டவர் இயேசுவுக்காய் அவருடைய அன்பை முன்னிட்டு நான் என்னை தாழ்த்தி கொள்ள இருக்கிறேன், நான் என்னை இறக்கி கொள்ள இருக்கிறேன். குறிப்பாக இயேசு கற்றுக் கொடுத்த இந்த ஜெபம், இந்த தவம், இந்த தர்மம், இந்த 3 காரியங்களையும் நான் இந்த நாளிலே என்னுடைய உள்ளத்திற்குள்ளே கொண்டு வர இருக்கிறேன் என்பது தான், வேறொன்றுமல்ல. எனவே அன்பு குழந்தைகளே, ஆண்டவர் நம்மை அதிசயம் செய்துவிட வேண்டும், ஆச்சரியங்களால் நம்மை நிரப்பிவிட வேண்டும். இந்த சாம்பல் பூசப்படுகிற பொழுது இந்த நெத்தியில் அவருடைய அன்பு மட்டும்தான் நிற்கணும். உலகத்தில் வேறு எந்த சிந்தனையும் வந்து நிற்கக்கூடாது. அவருடைய அன்பின் வடிவம் கல்வாரி. எனவே கல்வாரியில் இயேசு சிலுவை சுமந்தார், அந்த சிலுவை மட்டும் இங்கே அப்படியே நிற்கணும். தயவுசெய்து குறிப்பாக இந்த சிலுவை வரையப்பட்ட நிமிடத்திலிருந்து நாம் ஒரு போர்க்களத்திற்குள் போகிறோம். சாத்தானுக்கு எதிரான போர். ஏன்னா அந்த பையன் திரும்ப வந்தான்ல, அது ஈஸி கிடையாது. இந்த அம்மா போய் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து கண்ணீர் சிந்துனாங்கல்ல, அது ஈஸி கிடையாது. ஏன்னா சுற்றிலும் கூட்டம், உங்களை அறிந்த கூட்டம், உங்களை தெரிந்த கூட்டம். கேலி பேசுவார்கள், கிண்டல் பேசுவார்கள், அல்லது நம்மை அறிந்தவர்கள் நம்மை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. எதுக்கு வீணாக போட்டு, போதும் அந்த அனுப்பில் 3 நாள் 4 நாள் 40 நாள் அப்படியே பக்தியாக இருந்தால் போதுமா என்று ஏதோ காரணங்களால் அந்த பையனுக்குமே உறுத்தி இருக்கும். நான்லாம் மனம் மாற முடியுமா, என் தந்தைகிட்ட நான் போக முடியுமா? அந்த கால் எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். முதல் கால் எடுத்து வைக்கிறது கஷ்டம். முதல் கால். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரே ஒரு கால் எடுத்து வைத்தால் கூட விண்ணக தந்தை, அந்த ஊதாரி மைந்தன் தந்தை ஓடோடி வந்து அவனை அரவணைத்து கொண்டார். அவனை பேசக்கூட விடலை. டே விடுறா, நீ பேச வேண்டாம், எனக்கு தெரியும், நீ என் பிள்ளை, என்னை தயவு செய்து இந்த சாம்பல் பூசப்படுகிற பொழுது உங்கள் உள்ளம் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிடணும். ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்ததுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வண்டி கடைசி வரைக்கும் ஓடாது. பிரியமானவர்களே, அந்த முதல் படி எடுத்து வச்சிடணும். 40 நாளும் இப்படித்தான், நான் 40 நாளும் இப்படி இருக்க போகிறேன். இந்த 40 நாளும் ஆண்டவரின் அன்பை நினைத்து உருகி தியானித்து இந்த 40 நாளும் இயேசுவுக்காய் என்னையே கரைத்து நான் விடுதலை பெற்று விடுவேன், மீட்படைந்து விடுவேன். அவ்வளோதான். ஜெபிப்போமாக. இதய அமைதியே இறைவா, பாவிகளின் இறப்பை அல்ல, மாறாக அவர்களின் மனமாற்றத்தை நீர் விரும்புகிறீர். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைமீது பூசப்பட இருக்கிற இந்த சாம்பலை உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்ப உமது தெய்வீக அன்பினால், எங்களுக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த அன்பினால் புனிதப்படுத்தியருளும். இதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் என்பதையும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் என்பதையும் அறிந்து கொள்ளச் செய்தருளும். ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழும் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வை அடைகின்ற வலிமையையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து காணிக்கை பாடுவோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, நாங்கள் உமது திருப்பாதத்தில் எங்கள் இதயங்களை உதாரி மைந்தன் கொண்டு வந்து நிறுத்தியது போல் நிறுத்தி இருக்கின்றோம். இந்த அப்பரச காணிக்கைகள் வடிவில் அவற்றை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தமாய் மாற்றித் தருவது போல எங்கள் வாழ்வும் புதுமையடைவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக எங்கள் தீய துர்க்குணங்களை நீர் அடக்குகின்றீர். எங்கள் மனங்களை இவ்வுலக இன்னல்களுக்கு மேலே எழுப்புகின்றீர். தெய்வீக கொடைகளால் அவற்றை கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே மது மாண்பை விண்ணக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாலம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இங்கே கூடியிருக்கிற உமது அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் மனமாற்றத்தோடு வர வேண்டும். இந்த 40 நாளிலே அந்த ஊதாரி மைந்தனைப் போல நாங்கள் உள்ளங்களில் பரிசுத்தம் நிறைந்த குழந்தைகளாய் தந்தையின் திருவடி வந்து சேர்ந்து விட வேண்டும் என்கின்ற ரொம்ப உருக்கமான ஒரு தூய ஆவியின் தூண்டுதலால், ஜெப உணர்வினால், நோன்பினாலும் தவத்தினாலும் தங்களை வருத்துவதற்கு தயாராக இருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் இந்த அப்பரச காணிக்கைகளையும் தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு இக்காணிக்கைகளும் அவரது அன்பு குழந்தைகளாக நாங்களும் மாறுவோமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறவர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
அன்பார்ந்த இறை மக்களே, இந்த தவக்காலத்தின் திருப்பயணமாக நாம் கேரளா செல்ல இருக்கின்றோம். இடத்துவா ஜார்ஜியார் ஆலயம், பரஞானம் அல்போன்சா ஆலயம், புனித தோமா ஆலயம், புனித லூர்து அன்னை ஆலயம், புனித சூசேப்பர் ஆலயம், மேலும் பல நேரம் இருந்தால் பல இடங்கள் சென்று வர 2 பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஸ் கட்டணம் ஒரு நபருக்கு 1100 ரூபாய் மட்டும். 3 வேளை உணவு, குடிநீர், தேநீர் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் அதில் அடங்கும். இதுவரை 70 நபர்கள் சேர்ந்துள்ளார்கள். இன்னும் குறைவான டிக்கெட்டுகள் மட்டுமே உள்ளது. வர விருப்பம் உள்ளவர்கள் உடனடியாக தங்கள் பெயர்களை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று திருப்பலி நிறைவுற்றதும் தவக்காலத்தின் திருவுடை அணிந்திருப்பவர்கள் பீடத்தின் முன்பாக வந்து தந்தை அவர்கள் திரு ஜெபமாலையை மந்திரித்து அனைவருக்கும் அணிவிப்பார்கள். வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தவக்காலத்தின் அனைத்து நாட்களும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை நாதரோடு பேசி அவருக்கு நன்றி கூறி நம் தேவைகளை அவரிடம் விண்ணப்பத்தோடு மன்றாட இது ஆசீர்வாதமான வேளை. ஆதலால் அனைவரும் 1 மணி நேரம் அவரோடு பயணிப்போம். ஆண்டவரே கூறியிருக்கின்றார், எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று சீடர்களும் கூறியது. அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். இந்த தவக்காலங்களில் கடந்த ஆண்டுகளைப் போல காலை 5:30 மணி முதல் 6:30 வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நமது ஆலயத்தின் ஜெபமாலை, சிலுவை பாதை, துதிப்பாடல்கள், பொது மன்றாட்டு நடைபெறும். புனித அந்தோனியா ஜெபக்குழு வழிநடத்துவார்கள். இறைமக்கள் கலந்து கொண்டு தவக்காலத்தின் இறையாசிர் பெற அன்போடு அழைக்கின்றோம். தவக்காலத்தின் காணிக்கை உண்டியல்கள் தயார் நிலையில் உள்ளது. அன்பிய பொறுப்பாளர்கள் திருப்பலி நிறைவுற்றதும் உங்கள் அன்பியத்திற்கு தேவையான உண்டியல்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் அன்பியத்தை தவிர உண்டியல்கள் தேவைப்படுபவர்கள் பங்கு தந்தையிடம் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணிக்கை வறுமையில் இருக்கும் உலக நாடுகள் ஏழைகளுக்கு போய் சேரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, காணாமல் போன ஆடுகள் நாங்கள் உமது மந்தையின் ஆடுகளாய் மீண்டும் வர இத்துரு உணவு எங்களை தூண்டி எழுப்பிய கொடைக்காய் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்தவ காலத்தில் கிறிஸ்துவை போல் 40 நாட்களும் நாங்களும் நோன்பிருந்து உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பப்பட்டு உயிர்ப்பின் பேராற்றலை முன்சுவைக்கச் செய்தருளும். ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.